எஸ் சார். டிஎஸ்பி சீதா எந்த வார்டில் இருக்காங்க? ஸ்பெஷல் வார்டில் இருக்காங்க சார். அவங்களை இங்கே கொண்டு வந்து விட்டது யாருன்னு சொல்ல முடியுமா? இதை பார்த்து சொல்கிறேன் சார். மகாராஜான்னு பேர் கொடுத்துருக்காங்க சார். ஐ சி. தேங்க்யூ. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு சார். நீ நல்லா இருக்கிற. ஆனா நம்ம டிபார்ட்மெண்டோட மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு போய் அவனோட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கிறேன். சீதா, உனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். குற்றவாளியை பிடிக்க முடியலங்கிறத விட பிடிச்ச குற்றவாளியை தப்ப விடுறது பெரிய குற்றம். மன்னிக்கணும் சார், தப்ப விடல, தப்பி இருக்காரு. குற்றவாளியை நான் தப்ப விடல, அவன் தன் திறமையில தப்பிச்சுட்டான்னு சொல்றேன். இதை நான் நம்பணும். கைதி கையில விலங்கு, சுத்தி காவலுக்கு போலீஸ், அந்த போலீஸ் கையில தோட்டா நிரப்பிய துப்பாக்கி. இத்தனை இருந்தும் கைதி தாரா தப்பிச்சுட்டான். இதை நான் நம்பணும். சார், இதை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஆனா நான் நடந்ததை சொல்றேன். மகாராஜாங்கிற நினைப்பு வந்தாலே ராமதுரைக்கு ஒரு அசுர பலமும் அரச குணமும் வந்துடுது. அத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. வேடிக்கையா? உயிரை பணைய வச்சு நாங்க போராடி இருக்கோம் சார். இத பாருங்க, இத பாருங்க. இதுல இருக்கிற அத்தனை குண்டுகளையும் ராமதுரையை நோக்கி நான் சுட்டேன் சார். நான் சுட்டேன். கடைசி குண்ட ராமதுரை முதுக நோக்கி நான் குறி வைக்கும் போது முதுகுல காயம் படுறது ராஜாவுக்கு அவமானம்னு அதத்தான் மார்பிள வாங்கிக்க திரும்பினார் சார். நல்ல வேளை அது கையில பட்டுருச்சு. நல்ல வேளையா கையில பட்டுருச்சா? இதுவே சொல்லுது நீ அவனை கொல்றதுக்காக சுடல, குண்ட காலி பண்றதுக்காக சுட்டிருக்கிறேன். நீ உண்மையிலேயே அவனை கொல்றதுக்காக சுட்டிருந்தா அவன் எப்படி கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பான். நான் உன் மேல குற்றம் சாட்டுறேன். நீ காதலுக்காக கடமையை நழுவ விட்டுட்டே. காதலிக்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா நான் கடமையை செய்யலைங்கிறத ஒத்துக்க மாட்டேன். நீ உன் கடமையை செஞ்சதை நான் சரின்னு ஒத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, திரும்பவும் நீ அவனை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ற. இன்னொரு விஷயம், அவன் உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறதா இருந்தா நீ கடமையை செய்யலைங்கிற பழிய உன் மேல விழ விடுவானா? இத பார்த்துக்கா, எப்ப அவனா வலிய வந்து உன் விலங்குக்கு கை நீட்டானோ அப்பதான் அவன் உண்மையா உன்னை காதலிக்கிறான்னு நீ நம்பணும், நான் நம்புவேன். அவனை நீயா கைது பண்றியா இல்ல அவனாவரான நான் பாக்குறேன். எங்க ரெண்டு பேரும் மேலேயும் விழுந்திருக்கிற பழிய போக்கணும்னா எப்படியும் நான் அவரை கைது பண்ணித்தான் ஆகணும். என்ன ராசா பாட்டு ஸ்பெஷல் நாடகத்துக்கு போறோம்னு சர்தான் கை நிறைய காசோட வருவேன்னு பார்த்தா காயத்தோட வந்திருக்கிற. அது இந்த போலீஸ் போராத நேரம்னே இந்த அமைச்சர் கையில கத்தி கொடுத்தாங்க, சண்டை போடும்போது இதுக்குதான் அமைச்சர் காரனோட நடிக்க கூடாதுங்கிறது. என்ன வெஞ்சாபுரம் வீசுறீங்க? அண்ணே, முதலாளி உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஐயோ, நான் ஒண்ணு நினைக்கல, நீதானே ஆரம்பிச்ச, நீயே சொல்லிடுச்சுமா புகழு. நீங்களும் கங்கா அக்காவும் மேடையில ரிக்கார்ட் டான்ஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்ல மட்டும் வசூல் இல்ல, மேடையிலும் வசூல் ஆகும். பணத்தை அள்ளி வீசுவாங்க. கங்காவோட கண்ணு வீச்சிக்கு காசு மழை பொழியுமே. கங்கா காட்டின்னு சொல்லிட்டேன், அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. அங்கேயே சம்மதிச்சாச்சா? அடிச்சு பாத்துருவோம். என்னையா இது ரிக்கார்ட் டான்ஸ் சொல்லி ராஜா மாதிரி ஆடுற? ஒழுங்கா ஆடு இல்ல உழுவையா? பாடி ஏன் கப்ப கிழங்க எங்க அக்காவத்தை முக்கா துட்ட பாடாத வய திறந்து அடி வாடி அடி வாடி அடி வாடி ஏன் கப்ப கிழங்க எங்க அக்காவத்தை முக்கா துட்ட பாடாத வய திறந்து ராத்திரி ஊக்கம் போச்சுடி ராத்திரி ஊக்கம் போச்சுடி அச்சா அச்சா அச்சா
போதியா விடுற சான்ஸ் கிடைச்சா பூந்துருவாங்க போடி விடுற விரசமாவை ஆட சொன்ன ஆட்டோட ஆடுறீங்க எங்களுக்கு ஆட தெரியாது இந்த கலை விபச்சாரத்தை ஒரு நாள் ஒத்துக்க முடியாது பாபு நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். வேற ஸ்கூலுக்கு போறியா? இல்ல லட்டு சாப்பிட போறேன். லட்டு சாப்பிட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாது? வர முடியாது. ஏன்னா அந்த லட்டுல நீ எங்க அம்மா விஷத்தை கலந்து கொடுப்பாங்க. அம்மா விஷத்தை கலப்பாங்களா? எங்க அப்பா வேலை செய்யற மில்ல அடைச்சிட்டாங்க. வேலை இல்லைன்னா சாப்பிட முடியுமா? கையில இருக்கிற கடைசி காசுக்கு அப்பா லட்டு வாங்கிட்டு வருவாரு. அதுல எங்க அம்மா விஷத்தை கலந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் செத்து போயிடுவோம். பாபு நான் போறேன். அடடே வாங்கண்ணா. மகாராஜாவை பார்க்கணும். ஓ குடிமகனாச்சே, குறை சொல்ல வந்திருக்கிறீங்களோ? மகாராஜாவுக்கு அரண்மனை வாழ்க்கை அழுத்து போச்சான். மக்கள் குறைகளை கேட்கறதுக்காக மகாராஜா தெரு தெருவா அலையிறாரு. நீங்களும் போய் பாருங்க. மகாராஜா 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 குடிமகனே, மகாராஜா இங்க இருக்கிறோம். ஆமா, என்ன அப்படி பாக்குற? சிம்மாசனம் இல்ல, மகாராணி இல்ல, மந்திரி கூட இல்ல. அது மகாராஜா இப்பொழுது மாறு வேடத்தில் இருக்கிறார். ஆமா, எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க மகாராஜா மாறு வேஷத்துல நகர சோதனை பண்ணுவாருன்னு. ஆமாம், ஏன் அழைக்கிறாய்? உன் குறை என்ன கூறு. மகாராஜா, அது ரேவதி அப்பாவுக்கு வேலை கொடுங்க மகாராஜா. அவங்க எல்லாரும் வட்டு பிடிச்சி சாப்பிடுறாங்க மகாராஜா. ரேவதி சாப்பிடாது மகாராஜா. அவர் ரேவதி நல்லவங்க மகாராஜா. மகாராஜா ரேவதியை காப்பாத்துங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா மகாராஜா. குடிமகனே, கொள்ளை, கொலை, தற்கொலை, ஒழுக்கக்கேடு இவைகளை உண்டாக்கும் கொடியாரக்கன் வேலையில்லா திண்டாட்டம் தான். இனி ரேவதியின் தந்தைக்கு மட்டுமல்ல, இந்த நகரத்தில் வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை தரப்படும். போய் வா. அறிவிப்பு: சோழபுரத்தில் அடைத்து கிடக்கும் தொழிற்சாலைகள் அனைத்தும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அங்கு ஏற்கனவே வேலை இழந்த தொழிலாளர்களைப் போல் இருமடங்கு தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும். தவறினால் முதலாளிகளின் தலைகள் துண்டிக்கப்படும். மகாராஜா. உத்தரவு உற்சாகமா தான் இருக்கு. நிறைவேறுமா? சர்க்கார் உத்தரவு போட்டாலே இந்த முதலாளிங்க சட்டம் பண்ண மாட்டாங்களே. சர்க்கார் உத்தரவு போட்டு சும்மா உட்காந்துரும். மகாராஜா அப்படி இல்ல, கட்டளையை போட்டுட்டு கத்தியும் கையுமா வந்துருவார்ல. தெரியும். தொழிற்சாலைகள் திறக்கப்படவில்லை என்றால் முதலாளிகளின் தலை துண்டிக்கப்படும். தலை இல்ல, அதுக்கு மேல இருக்கிறத கூட துண்டிக்க முடியாது. நீங்க தாங்க உண்மையான தலைவர். சும்மா பேசியே என்ன மாதிரி சோப்லாங்கிய தைரியசாலி ஆக்கிறீங்க. இருந்தாலும் அவன் வெட்டி போட்ட தலைங்களை நினைக்கும் போது ஒட்டம்பு வெட்ட 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 நடுங்குதுங்க. நீ கவலையே படாத. சட்டமே நுழைய சங்கோஜப்படுற நம்முடைய கோட்டைக்குள்ள சாம்ராஜ்யமே இல்லாத அந்த மகாராஜா நுழையறத நான் பாக்குறேன். நுழையறத பாக்குறீங்களா? அவன் அழியறத பாருங்க. அதையும் நான் பாக்குறேன். 2 in 1. கூப்பிட்டீங்களா? 2 in 1. எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வை. இதோ. அது என்னங்க 2 in 1? புது பெயரா இருக்குது. அது
வெளியே போய் பார்க்க வேண்டிய ஆம்பளை வேலையும் பார்த்துக்கான், வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டிய பொம்பளை வேலையும் பார்த்துக்கான். தலைவர் ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறாரு. அதானே கேட்க விடாத. எல்லாரும் உட்காருங்க. பீடி கையடியா கொட்டிக்கிட்டான். அந்த ஆளு திங்கிற போதும் தூங்குற போதும் தான் அதானே கேக்குறேன்னு அறுக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன? ஐயாவுக்கு பிடிச்ச ஆவி பறக்கிற இட்லி தான். 2 in 1 இட்லினாவே பூ மாதிரி இருக்கான். கையடியா தலைவரே, இட்லி அள்ளி போடுங்க. ஐயோ இது எப்படி வந்தது எனக்கு தெரியாது. இப்ப ஆட்டு தலை, அடுத்தது ஆளுங்க தலை. மகாராஜாவுடைய அறிவிப்பு சிம்பாலிக்கு அனுப்பி இருக்கிறாரு. மேனேஜர் கூப்பிட்டீங்களா முதலாளி? உடனடியா தொழிற்சாலையை திறக்கணும். 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும். முதலாளி 500 பேருக்கே வேலை இல்லைன்னு தானே தொழிற்சாலையை மூடணும். இப்ப 1000 பேருக்கு எப்படிங்க முடியும்? ஐயோ, இப்ப போய் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காதயா. உனக்கு உன் தலை வேணுமா வேணாமா? இங்க பார். தலைய தனியா பார்க்கும் போது என் கொலையே நடுங்குது. தலைக்கு உடம்புக்கு கனெக்ஷன் இருக்கணும்னா கட் அண்ட் ரைட்டா ஃபேக்டரி திறந்தே ஆகணும். ஹலோ, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆமா, ஆபீசர் தான் பேசுறேன். 2 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறேன். என்ன விஷயம்? சிங்கராயர் சாராய தொழிற்சாலைக்கு அர்ஜென்ட்டா 1000 பேர் வேலைக்கு வேணும் சார். என்னையா அது ஆச்சரியமா இருக்கு? கடந்த 40 வருஷமா இங்க வேலைக்கு பதிவு பண்ணினவன் எல்லாம் வேலை பார்க்காம ரிட்டையர்ட் ஆயிட்டான். பதிவு பண்ணின தவிர எவனுக்கும் வேலை அனுப்பல. இன்னைக்கு என்னடானா காலையில இருந்து கம்பெனிக்கு ஆள் மேல ஆள் கேட்டு போன் மேல போன் வந்து இருந்த ஆளெல்லாம் தீந்து போச்சு. ஏயா என்னையா விசேஷம்? சர்க்காருக்கார் மாறி போயிடுதா? மாறி தான் சார் போச்சு. மகாராஜா உத்தரவை பார்க்கல நீங்க? 3000 ரூபாய் சம்பளம் சார். எத்தனை பேர் இருந்தாலும் உடனடியா அனுப்பி வைங்க சார். அனுப்பி வைக்கவா? இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு சார். உடனே அனுப்பி வைங்க சார். அப்படியா? இதோ வந்துட்டேன். 3000 ரூபாய் சம்பளம். நம்ம போய் சேர்ந்துட வேண்டியதா? வேலாயுதம், உங்க கஷ்டத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். என் மனசு தாங்கல. அதனால்தான் நானே வீடு தேடி வந்தேன். நான் முன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்ப திருந்திட்டேன். அதனால நாளைக்கே ஃபேக்டரி திறக்க போறேன். நீங்க எல்லாம் வேலைக்கு வந்துருங்க. முன்ன வாங்கின சம்பளத்தை விட 500 ரூபாய் கூட போட்டு கொடுக்க போறேன். முதலாளி, வேலாயுதம், விழ வேண்டியது இவர் காலில் இல்ல, அந்த மகாராஜா காலில் தான். அவர் போட்ட ஆணையில தான் இந்த முதலாளிங்கெல்லாம் ஆளா பறக்குறாங்க. மகாராஜா, அந்த மகாராஜா ஊம பசங்களை பேச வச்சிருக்கான், கூன பசங்களை நிமிர வச்சிருக்கான். பாப்போம். யார் காலில் வேணா விழுங்கப்பா, ஆனா வேலைக்கு வந்துருங்க. வந்துடுறீங்களா? தலைவரே, இப்படி தெருவா அலைய விட்டுட்டானே வெயில்ல. அதானே வழக்கமா வேலை தேடி அலைவாங்க. இப்ப வேலை கொடுக்க நாம அலைய வேண்டியிருக்குது. அலைய விட்டா பரவாயில்லையா, தலை போற விவகாரம். ஆளை தேடி புடிங்கயா. தலைவரே, 3 வருது. தாத்தா இங்க பாரு, ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி 6 நட்சத்திரம் தெரியுறாங்க. போய் வேலைக்கு கூப்பிடுங்கயா. அம்மா, உங்க 3 பேருக்கும் வேலை தரதா நாங்க முடிவு பண்ணிவிட்டோம். ஊர்கா, கொஞ்சம் குட்டியுமா ஒரு கும்பல் வருது, ஒரே அமுக்கு அமைக்கிறோமா? எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். மடக்கிடுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நாங்க பகல்குள்ள அடிக்க வரல, வேலை கொடுக்க வந்திருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிற? பிஏ படிச்சிருக்கேன் சார். நான் +2 படிச்சிருக்கேன் சார். எங்கே தெரியும்? ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு பரவாயில்லையே, நாங்க 3 பேரும் சேர்ந்தே 3ஆம் கிளாஸ் தாண்டல. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஊர்கா ஃபேக்டரியில வேலை கொடுக்க போறேன். மாச சம்பளம் 1000. பீடி 1500. ஊர்கா மறுபடியும் 2000 ரூபாய். சாராயம் 3000. 3000 ஒரு தரம், 3000 2 தரம், 3000 3 தரம். அம்மா, வேலைக்கு வாங்கம்மா, வாங்கம்மா. பெரிய சம்பளம் தரேன். அம்மா வாங்க. ஏமா வேலைக்கு தானே கூப்பிடுறேன், ஏமா இந்த ஓட்ட ஓடுறீங்க? ஐயா, இதுல ஓடாதீங்க. ஐயா, சாராயம் ஐயா, ஒரு பிடி கட்டுக்கிறீங்க. ஐயோ 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 ஐயோ, ரோட்ல தட்டா மேல ஆட விட்டானே. கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாடி, சிறு கூத்தாடி எங்க போராடி. அரதி, சொல்லுங்கண்ணே. நம்ம நாட்டுல வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் பிரச்சனை இல்ல. என்ன? அதுவே பிரச்சனை. ஆஹா, ஆமா.
அதை அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியாது. மெல்ல மெல்ல திட்டம் போட்டு தான் தீக்கணும்னு நம்ம அரசியல்வாதிகள் பேசிக்கிறாங்க. அப்படியா? இந்த மகாராஜா ஒரே அறிக்கையில ஊரையோ மாத்தி போட்டான். ஆமாமா. இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லது செய்யறதுக்கு நல்ல மனசு தான் வேணுங்கிறது தெரியுது. அண்ணே ஒண்ணு செஞ்சா என்ன? நம்ம மகாராஜாவுக்கு ஊருக்குள்ள ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. வர்ற தேர்தல்ல நம்ம கட்சி சார்பா அவரே நிறுத்திட்டா நம்ம எல்லாருமே ஜெயிச்சிடலாம்ண்ணே. தேர்தல்னு வந்துட்டாலே அவன் தப்புக்கு துணை போயிடுவான். அரசியல்வாதிக்கு அடுத்த தேர்தலை பத்தி தான் கவலை, அரசனுக்கு அடுத்த தலைமுறை பத்தி தான் கவலை. அண்ணே உங்களை சும்மா சொல்லப்படாதுண்ணே. நீங்க கூட எப்பவாவது இப்படி ரெண்டு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிடுறீங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. தலைவரே, மகாராஜா சொன்ன மாதிரி ஃபேக்டரிக்கு ஆளை சேர்த்துட்டேன். என் தலை தப்பிச்சுது. என் தலை தாங்க லேசா ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்? மகாராஜா எனக்கு கொடுத்த கோட்டா 100 பேர். எப்படியோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் செத்தவன் அனாமத்து அப்படி இப்படின்னு 98 பேரை சேர்த்து போட்டேன். ஒரு 2 பேர் தாங்க இடிக்குது. ஏயா இந்த மயிலாப்பூர் குளம் ஓரமா 2 ஒதுக்கி வச்சிருந்திய, அதை இதுல சேர்த்துறது தலைவருக்கு தெரிஞ்சு போச்சா? நான் தான் காட்டினேன். சைட்ல இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். தொண்டனாச்சே தலைவனுக்கு செய்வானா? அப்ப சீக்கிரமா நீ தான் தலைவர். தலைவர் சொல்றது நல்ல யோசனை தாங்க. அவங்களையும் தொழிற்சாலைக்கு அமிச்சிடலாம். ஆனா என் சொத்து பத்திரப்படி அடியிருக்கின்ற சொத்துக்கள் பூரா அங்கதான் இருக்குது. அவங்க இல்லாத போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எவனாவது திருடி புட்டான்னா திருடுறதுக்கு ஆள் எங்கேயா இருக்கிறான்? ஏன்? எல்லாம் தான் வேலைக்கு போயிட்டானே. ஆமா, இது ஏன் சொந்த கால். எவன் அங்க இருக்க காலி பண்ணி அந்த பத்திரத்தை தூக்கி வீசேறீங்க. வெளியே போச்சோம்னா எங்க போக முதலாளி? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கயா. என்னடா விளையாடுறீங்களா? கோடையில அனுப்புனா வெயில் அடிக்குதுன்றீங்க, குளிர்காலத்துல அனுப்புனா குளிர் அடிக்குதுன்றீங்க. அப்ப எப்பதான்டா வெளியே அனுப்புறது? 1000 2000 தண்டத்துக்கு சம்பளம் வாங்குறீங்களா? வெளியில போய் வீடு பாத்துங்க. இல்லன்னா அந்த மகாராஜாட்ட சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு கொடையும் கடிக்கிறதுக்கு வடையும் கொடுப்பாரு. போடா போ, தூக்கி எல்லாத்தையும் தூக்கி. என் இடத்துல எவன் இருக்க கூடாது. போ. இதெல்லாம் தூக்கி எறியறாங்க. முதலாளி வீடு வாடகைக்கு இருந்தோம், வெளியேத்திட்டாங்க. நீங்க எங்க போவீங்க? எங்களுக்கு வீடு இல்ல, இனிமே வீதியில தான் இருக்கணும். உன் குறை என்னவென்று கூறு. குடிமகனே, ஏன் மழையில் நனையிற? வாங்க. அட மழையில் நனைஞ்ச உடம்புக்காக இருப்பா, தயவு செய்து வாங்க. அங்க வீணா நனையறா, அவங்க அப்பா நனையறாரு, அவங்க அம்மா நனையறா, அவங்க அந்த காலனில இருக்கிற எல்லாரும் நனையறாங்க. அவன் நான் மட்டும் என்ன? மீனாவுக்கு வீடு கொடுங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா, அவங்க